சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு இந்த 5000 ரூபாய்ன்ற ரொம்ப பெரிய தொகை. அம்மா வீட்டு செய்தலாம் அவங்க கொடுப்பாங்களா அண்ணனுங்களா, இந்தம்மா நீ வச்சுக்கோ செலவுக்குன்னு, அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சோடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அன்றைக்கி எங்களுக்கு. எதிர்கட்சிக்கெல்லாம் பேரதிர்ச்சி இது. இப்போ போட்ட பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலாமா, செய்கிறப்ப ஏமா அவங்க குறை சொல்கிறாங்க. எங்களுக்கு டெய்லி விடியறது வந்து உதயசூரியனை பார்த்து தான் நாங்கள், அதனால் விசில் சத்தம் கேட்டு எழுந்துக்கிறவங்க நாங்கள் கிடையாதுங்க. சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு இந்த 5000 ரூபாய்ன்ற ரொம்ப பெரிய தொகை. இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் தலைவர் கொடுத்துருக்கிறதுக்கு மக்கள் அனைவருமே அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இருக்க வேண்டியது தவிர, இதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக அவங்களுக்கான மூப்படைப்பாக தான் இது நிகழ்த்துது. எப்படிப்பட்ட தடை போட்டால் எந்த மாதிரி மக்களுக்கு செல்லக்கூடிய திட்டம்லாம் நிறுத்தணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த தடையெல்லாம் தாண்டி மக்களுக்காக போகக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே அவங்க எதிர்பார்க்காத விதமாக தலைவர் அவங்களுக்கு செஞ்சிட்ருக்காரு. முதல்வர் எப்போவுமே வந்து ப்ரிகாஷனாக எல்லாத்துலேயும் செயல்பட்டுட்டு வர்றாரு. அதுவும் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து மகளிருக்கு தான் முதல் கையெழுத்து போட்டார். இப்போ வந்து எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டுகள் முடியும் போது சிறப்பாக இன்னும் தொடக்க முதல் முடிவு வரைன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அது பிரகாரம் பார்த்திங்கன்னா தொடக்கமும் மகளிர் தான், முடிவும் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்த மாதிரி நல்ல ஒரு திட்டத்தை இன்றைக்கி மகத்துவமான திட்டத்தை எல்லா லேடிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பஸ்ஸில் வரும்போதும் சரி, இன்றைக்கி காலையில் அறிவித்த உடனேயே எல்லாருமே வந்து ஒரு உற்சாகமாக இருக்காங்க லேடிஸ் எல்லாம். எனக்கு இருக்குது, நானும் என் பசங்களுக்கும் ஏதோ ஒன்று ஒரு நாள் ஃபுட் ஐட்டம் வாங்கி கொடுக்க ஒரு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் நான் நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியுமா இது. காலைல கேட்டவுடனே எங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லை. செம்ம இதுவாக இருக்குது எங்களுக்கு அது. ஏன்னா 1000 ரூபான்றதே எங்கள் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது வந்து அம்மா வீட்டு செய்தலாம் அவங்க கொடுப்பாங்களா அண்ணனுங்களா, இந்தம்மா நீ வச்சுக்கோ செலவுக்குன்னு, அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த 5000ன்றது இன்னும் பெரிய விஷயம். அது சீர் மாதிரி எங்களுக்கு இன்னும் கேட்டால் எங்கள் நிறைய இதுக்கு கஷ்டங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான் எங்களுக்கு இந்த 5000ன்றது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உரிமை தொகை வந்து மாதம் 1000 ரூபாய் வாங்குது. இன்றைக்கி 5000ன்னு தூங்கி எழுந்தோடனே மெசேஜில் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது போட்டதுக்கு ரொம்ப நன்றி. மகளிர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். காலையில் 7:30 மணிக்கு நாங்கள் இதை கேள்விப்பட்டதுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும், அவர் திரும்பியும் அவரே வரணும் ஒரு ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே, மகளிர் எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. திடீர்னு அந்த 5000ன்றப்போ ஏற்கனவே மாதம் 1000 ரூபாய் வரும். இப்போ அந்த 5000ன்றது திடீர்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சோடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அன்றைக்கி எங்களுக்கு. எங்கள் மாதம் 1000 ரூபா அவர் கொடுக்குற 1000 ரூபா வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையும் பயன்படுது. கேஸ் எடுக்கிறோம், ஒரு மாதம் அரிசி எடுக்கிறோம், ஒரு மாதிரி வீட்டுக்கு மசாலாலாம் வாங்கி போட்டுக்கிறோம். ஒரு நேரம் வந்து நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம். ஒரு மாதம் எடுத்தால் டியூஷன் ஃபீட்டு கட்டுறோம். எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு மருத்துவ செலவுக்கு, உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எல்லாத்தையும் அந்த விதத்தில் எனக்கு வந்து யூஸ் ஆகுது. அது இந்த 5000 மொத்தமாக போட்டது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு எங்களுக்கு வந்து அளவே கிடையாது. அது வந்து நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோமா. ஒன்றிய அரசுக்கு தெரியும் எதை முடுக்கணும் எதை பண்ணணும் அப்படின்றது. எல்லா திட்டத்தையும் கொச்சைப்படுத்துகிறாங்க. இப்போ நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது பட்ஜெட்டில், ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை சுத்தமாக பூஜ்யமாகி எதுவுமே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மறுநாள் அதாவது தலைவர் வந்து எல்லாத்துக்கும், முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் சவாலாக இருக்கார். நீ இதை சொன்னேன்னா நான் இதை பண்ணுவேன், ரொம்ப டஃப்பு கொடுக்குறாருன்னு எங்களுக்கு தோணுது. அவங்களுக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி மாதிரி அவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், எதிர்கட்சிக்கெல்லாம் பேரதிர்ச்சி இது. 5000ன்னு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தூங்கி வந்தோடனே இதுதான் மெயின். காலையில் இதுதான் பேச்சு போச்சு நிறைய இடத்துலையும். எங்கள் அம்மா வீட்டை எல்லா இடத்துலையுமே இந்த பேச்சு தான் போச்சு. 5000 போட்டுக்கிறாரு எவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாரும் மூஞ்சிலையும். இந்த சந்தோஷம் அப்படியே நீடிக்கணும். அவரே அடுத்தது வந்து அவர் கண்டிப்பாக நடக்கும். இது அவர் தான் அண்ணன் தான் வருவார் அடுத்த வாட்டியும். இது வந்து குழந்தைங்களுக்கான யூஸாகவும் இருக்கும், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ் தான் இது. ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று இன்ப அதிர்ச்சின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த அதிர்ச்சியை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ போட்ட பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலாமா, செய்கிறப்ப ஏமா அவங்க குறை சொல்கிறாங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை, திராணி கிடையாது. செய்கிறவங்களும் ஏன் கெடுக்குறீங்க? நாங்கள் மக்களுக்கு மகளிர் வந்து நாங்கள் கஷ்டப்படுறேன்னு எங்களுக்காக கொடுக்குறாங்க. அது ஏன் இவனுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறான்ன்றது வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன வந்து தமிழ்நாட்டில் எப்படின்னா வந்துடலான்னு நினைக்கிறானு. இவங்க நல்லா செஞ்சால் நாங்கள் ஆதரிக்க முடியும். இவங்க எந்த விதத்துலையும் எங்களுக்கு நல்லதாக செய்யலாம். அப்புறம் எப்படி அவங்களை நாங்கள் ஆதரிப்போம்? எங்களுக்கு நல்லது யார் செய்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம். அவங்களுக்கு தான் எங்களுக்கு ஆதரவு நாங்கள் கொடுப்போம். 1000 ரூபாய் அனுபவிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் எல்லாமே பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு.
அது இல்லாத இந்த வள்ளூர் கோட்டத்தை புதுப்பிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பஸ்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம், ஒரு நேரத்தில் காசு இல்லை கூட நாங்கள் தைரியமாக ஏறி போகிறோம், இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ரேஷனு முதியோர்கள்லாம் வீட்டாண்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்பயுமே நடந்தது, எல்லாமே இப்போ தான் நடக்குது. அது ஆமாம், திமுக ஆட்சியில் தான் நடக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க ஜனங்க, மகளிருங்களும் இன்னும் நல்லா ஒத்துழைப்பாங்க. எல்லாருமே ஒரு சந்தோஷம். எல்லாருமே சொன்னாங்க எங்கள் அண்ணன் போட்டார், இன்னொருத்தவங்க வந்து எங்கள் மாமா போட்டுக்கிறாரு, எங்கள் தாத்தா போட்டுக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சந்தோஷப்படுறாங்க. அது கண்டிப்பாக மேலே மேலே அவர் நடக்கணும். இது அவர் திருப்பியும் வரத்துக்கு இது ஒரு புதுசான ஒரு நெற்செய்தி. அது மாதிரி லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு காசு கொடுத்தப்போ கூட நான் வந்து 3000 கொடுத்தப்போ கூட எனக்கு 1000 ரூபாய், என் பசங்களுக்கு 2 பேருக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. அவரில் எனக்கும் 1000 ரூபாய் கொடு, நானும் தானே அதில் இருக்கேன்னாரு. ஆனால் நினச்சோம், ஆனால் என் பசங்களுக்கே எல்லாமே செலவாயிடுச்சு. எப்படின்றப்போ நம்ம பசங்களுக்கு நானாக செய்கிறேன், எப்பயுமே வீட்டுக்காரையே நம்பி இல்லாமல் நானே செய்கிறேன். அது வந்து எனக்கு வந்து என்னுடைய காசுன்ற ஒரு சந்தோஷம். அவர் கொடுக்கறதுல வந்து அவர் தான் கொடுக்குறாரு. அது நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நான் உரிமையாக செலவு பண்ணுறேன். என்னுடைய காசு அது. அப்படி என் அக்கௌண்ட்லேருந்து எனக்காக ஒரு ரூபா செலவு பண்ணாலும் எனக்குன்ட்டு இருக்குல்ல, அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மாதமும் வந்துடும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. மக்களுடைய நலனில் தான் முதல்ல அக்கறை கொண்டிருக்காரு. அதனால் தேர்தலை பொறுத்தெல்லாம் அவர் எந்த திட்டமும் அறிவிக்கல. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழ் மக்களுக்காகவே முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட தருணத்தை பார்க்கும்போது அவர் தேர்தலுக்காக செய்யணுன்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு எப்படி ஒரு இனிப்பாக இருக்குது. நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் உங்களை மாதிரியே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அறிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லாத இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது பண்ணார், பஸ்ஸுக்கு கையெழுத்து போட்டார். அது வந்து என்ன அறிக்கையில் வந்தது? 2வது காலை உணவு திட்ட அறிக்கையில் வந்ததா? இல்லவே இல்லையே. ஒரு குழந்தைய பார்த்தாரு, அது முகம் வாடி இருக்கிறத பார்த்தாரு, காலை உணவு திட்டம் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாதவங்க, வன்மத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. உண்மையாக இங்கே இருக்கிற ஒரு நீங்கள் மகளிரை எண்ணம் இல்லாமல் மற்ற எல்லா மகளிரும் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ஓட்டுக்காக வந்த கூட்டம் கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களுமே சொல்கிறோம், தாயுமானவர் அப்படின்னு சொல்கிறோம், தாய் உள்ளம் கொண்டவர். அதனால் மகளிருக்கு ஒன்று பார்த்து பண்ணுறாரு. மகளிர் ஒரு வீட்டில் வந்து குடும்ப தலைவி நிம்மதியாக இருந்தால் அந்த குடும்பமே சுபிட்சமாக இருக்கும். ஸோ நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம். அப்போ எங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கும். அப்போ குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் சுயநலமாக யோசிப்போம்ல, அடுத்து இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார். மகளிராக எங்களுக்கு விசில் சத்தம் கேட்டாலே குப்பை வண்டி ஞாபகம் வரும் சார். குப்பை வந்துடுச்சு, விசில் அடித்தா நாங்கள் குப்பை கொண்டு போய் வெளியில் போடுவோம் சார். குப்பை தொட்டியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, நல்ல குப்பை, கெட்ட குப்பை, அந்த டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பழகி போனது சார். காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விசில் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க சார். குப்பை தொட்டின்னு சொல்லக்கூடாது யாரையுமே, அவங்களும் மனித நேயத்தோட மனிதர்கள் தான். அவங்கள நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா அவங்களும் எங்கள் தமிழ் பண்பாடோட எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ வந்து அவங்க ஏற்கனவே சும்மா அப்படி அடிப்பாங்க சார். இப்போ விசில் அடித்தா குப்பை தொட்டி வந்துக்குதா இல்லை விசில் அடித்தா குஞ்சு வந்துக்குதான்னு எங்களுக்கு தெரியாது சார். அதனால் விசில் கொடுத்ததுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் சார். ஏன்னா விசில் வந்து குப்பைக்கு சமமானது. விசில் வந்தாலே குப்பை வருதுன்னு எங்களுக்கு ஒரு அந்த நினைவு வரும். விசில் அடிச்சுட்டே இருங்க சார். பஸ்ஸில் கூட தான் அடிக்கிறான், ஸ்டாப் வந்தால் ஏறுறோம் இறங்குறோம். அதுக்காக விசிலெல்லாம் ஒரு இதுவாக பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு கொடுக்க வேண்டியது விசில். அது வந்து விளையாடுறாங்க இப்போதைக்கு. ஓகேவா சார்? எங்களுடைய சின்னம் உதயசூரியன் சார். சட்டை யாருன்னா டைரக்ஷன் பண்ண முடியுமா? அதுவாக உதிக்கும், அதுவாக மறையும், யாராலையும் தடுக்க முடியாது. கேட்டால் அது வந்து ஒரு உதயசூரியன். அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவர் விசில் எப்போ வந்தது? அவர் இப்போ தான் வந்தார். அவர் விசில் அன்றைக்கி அவ்வளோ ஜனங்க செத்து பண்ணாங்க, வீட்டுக்கு ஓடியான்ட்டார். அவர் வந்து பேசுகிறாரு. அதே எங்கள் அண்ணன் அவர் போய் அன்றைக்கி அங்கே இருந்தார். அன்றைக்கி அந்த அட்டன் டைமில் அவர் போனார். அவருக்கு இவருக்கு வித்தியாசம் இல்லையா? இவர் வந்து இன்னும் அரசியல் பண்ணிடுவார். என்ன தெரியும் இவருக்கு ஜனத்துங்களை பற்றி, எந்த நேரம் என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். படத்தில் நடிச்சிட்டு வந்து நாங்கள் கஷ்டப்படுறோன்றாரு. அவர் என்ன கஷ்டப்படுறாரு? எங்கே நடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுறதை பற்றி பேசுகிறார். அவங்க அப்பா எங்கே இருந்தார், எங்கே ஆளானாங்க, அதெல்லாம் கேட்கணும். தெரியணும் ஃபஸ்ட்டு அவருக்கு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ வந்து கஷ்டப்பட்டு வரேன். என்ன கஷ்டப்பட்டு வர்றாரு? அவர் வந்து பேசுறதுக்குன்னா தகுதிக்குது. அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லுங்கள். எங்கே இருந்து எங்கே வந்தார், அவங்க அப்பா எங்கேருந்து வந்தார், அவர் எங்கேருந்து வந்தார், கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி அவரை பற்றி பேச தகுதியில் எங்கள் அண்ணனை பற்றி அவருக்கு சொல்லுங்கள். காலையில் நிஜமாலுமே எந்திரிச்சதும் எங்கள் வீட்டு எப்பயுமே நியூஸ் வைப்பாங்க எங்கள் வீட்டுக்காரு.
அது நான் வச்சப்போ எக்ஸாம்பிள் நார்மலாக தான் கேட்டுட்டு இருந்தோம். திடீர்னு இந்த சம்பவம் இப்படின்னு சொல்லவே எங்களுக்கே நினைக்கவே இல்லை. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்பலை ஃபஸ்ட்டு, அப்புறமா அவர் சொன்னார், இல்லைம்மா நிஜமாக தான், நீ வேணா பார், 3 மாதமோ அந்த 2 மாதமோ எங்களுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்க. பசங்களை காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதோ, 4 திட்டம், வீடு தேடி ரேஷன் வருது, வீடு தேடி மருத்துவம் வருது, எங்களுக்கு கல்வி வருது. இந்த மாதிரி எல்லா சலுகையும் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் இந்த ஆட்சியை தானே விரும்புவோம். வேறு ஆட்சி எங்களுக்கு எதுக்கு? தமிழக முதல்வர் வந்து நீ அடுத்த முறையும் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு பட்ஜெட் கொடுத்தாலும் கொடுக்காக்கட்டியும் மக்கள் மேலே இருக்கிற அக்கறையினால் அவர் மக்களுக்கு என்ன செய்ய வேணும்ன்ற நினைக்கிறாரோ அதை விட முத்தாய்ப்பாக இன்னும் முன்னெடுத்து கொண்டு நலத்திட்டங்களை அனைத்துமே செய்து கொடுப்பாரு. அவர் என்னென்ன திட்டங்களை கொடுக்குறாரோ எல்லா திட்டமும் அவருடைய அறிவுத்திறமையாலும் கலைஞரின் பிள்ளை என்கின்ற அந்த முன்னெடுப்பினாலும் நிச்சயமாக செஞ்சு தருவார். அவருக்கு என்ன தெரியும், அவர் படத்தில் நடிச்சிருந்தார்ல, அதனால் வந்து அவருக்கு தெரியல அவர் என்ன செய்கிறாருன்னா போகிறார். அவர் வீட்டில் இருந்து அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். அவர் பணம்னு அவர் சம்பாரிச்ச மாதிரி தானே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதுக்குன்னு அவர் சம்பாதிக்கலையா, கஷ்டப்பட்டு எல்லாம் ஜனத்துக்கெல்லாம் செய்கிறாரு தானே. இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு? நான் ஒரே வார்த்தை கேட்குறேன். இப்போ வந்து விஜயகாந்த் அண்ணன் பற்றி இவர் பேசுகிறாரு. அதே விஜயகாந்த் அண்ணன் எத்தனை வாட்டி நின்னார் அரசியலுக்கு, அப்போயே இவர் வந்து நிற்கலை எங்கள் அண்ணன்ட்டு. இப்போ வந்து இது அண்ணன்ன்றார். இப்போ 1 மாதமாக வாயை மூடிட்டு இப்போ வந்து என் வாய் தில்லை வந்து ஒரே மாதிரி பேசணும். 1 மாதம் விட்டு வந்து 1 மாதம் கேப் விட்டு பேசுகிறாரு. இவ்வளோ பேசுறதுக்கு தகுதியே கிடையாது விஜய்க்கு. நானே சொல்கிறேன், விஜய் படம்லாம் அப்போ எனக்கு பிடிக்கும். இப்போ படமே நான் பார்க்குறதில்ல. அந்த பாட்டு கேட்டால் கூட பிடிக்கல, ஆஃப் பண்ணிடுறேன். நான் எங்கள் பசங்களே ஆஃப் பண்ண சொல்கிறேன். நான் தடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தடை பண்ணுவாங்க தான் சார். அப்படி தடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களே அறிவிக்கக்கூடாது சார் அந்த திட்டத்தை. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து நான் 2000 போடுறேன்ட்டு அவர் சொல்கிறாருல்ல. இது வந்து நம்ம அண்ணன், நம்ம அப்பா, அந்த நம்ம வீட்டில் இருந்து செய்வாங்க பார்த்தீங்களா. நம்ம அக்கா பிரச்சனை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி இது ஹெல்ப் அந்த இதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு செய்து எல்லாமே ஒவ்வொன்றும் சீதனமா, அம்மா வீட்டு சீதனமா, அந்த மாதிரி தான் நாங்கள் யோசிக்கிறோம்மா. இல்லை எங்களுக்கு 5000 வந்ததுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே மகளிருங்க ரொம்ப சந்தோஷம்னா நல்லா இருக்கணும். இதேமாரி பணி நீங்கள் ஆட்டணும்ல, எங்களுக்கு வந்து நல்லதை செய்கிறீங்க. அதனால் நல்லதே செய்யறதுக்கு நீங்களே அடுத்து நீங்கள் தான் வருவீங்க. இன்னும் இதோட அதிகமாக செய்வார். திருப்பி எங்கள் அண்ணன் வந்து உட்காருவார் ஆட்சியில். எங்கள் அண்ணன் பிள்ளை உட்காருவாங்க கூட இதோட கெத்தாக செய்வாங்க நின்று. பாசிச பாஜகவின் சூழ்ச்சியினை எதிர்த்து பெண்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட வேண்டிய 1000 ரூபாய் இந்த நன்னாளில் 5000 ரூபாயாக கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்ததும் எங்களுக்கு ஒரு ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 9 மணி வரல 2 டைம்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டார், அம்மா வந்துடுச்சான்ட்டு. அப்புறம் நானும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி காசு வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டவரை. அந்த 5000 பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. திடீர்னு இந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்தப்போ ஒரு 5000 கிடைக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கான எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மந்த்தும் சேர்த்து இந்த கோடை வெப்பத்தாலையும் 2000ன்றப்ப அந்த 5000 கரெக்டாக ஓகேவாக இருந்துச்சு. எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி வந்து முன்னாடியே எங்கே நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு முன்னாடியே செஞ்சது வந்து ரொம்ப அவர் வந்து யோசித்து செஞ்சுருக்காருன்றப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விஷயம். பெண்களுக்கும் ஒரு உரிமை தொகை கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குற ஒரே ஆள் அவர் மட்டும் இருப்போம். அதே மாதிரி 15ஆம் தேதி வரல வெயிட் பண்ண வேணாம், உங்களுக்கு 14ஆம் தேதியே இருக்கும் அக்கௌண்ட்டில். அதனால் அதை நம்பி செய்யறதுக்கு நிறைய ஒரு யூஸாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு டெய்லி விடியறது வந்து உதயசூரியனை பார்த்து தான் நாங்கள், அதனால் விசில் சத்தம் கேட்டு எழுந்துக்கிறவங்க நாங்கள் கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகுது. இப்போ ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்துக்கு அந்த 1000 ரூபாய் உழுது. அந்த நேரம் ஒரு ரேஷன் வாங்குகிறோம், ஒரு வீட்டு குழந்தைக்கு ஏதாவது காப்பிக்கு டிஃபனோ சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி போகிற, ஒரு கேஸ் கூட வாங்குறோம் அந்த நேரத்துக்கு. இந்த தொகையை பார்த்தோன்னா இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கணும். ஒரு மகளிருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இன்னும் நீரோடு வாழணும் குடும்பமே. ஏமா அந்த விசிலை வந்து ஏற்கனவே வந்து குப்பை வண்டிக்கு கொடுத்துட்டாங்களாம்மா. இது இவங்களுக்கு புதுசாக வரல. அந்த விசிலை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. 2வது விஷயம், இவன் என்னம்மா பண்ணா, இவன் கேட்குற கேள்விக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது. இப்போ தலை அஜித் வந்து அவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து அவங்க பசங்களுக்கு ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு, மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரு. சூர்யா வந்து அத்தனை டாக்டரை உருவாக்கியிருக்காரு, அத்தனை என்ஜினியரில் உருவாக்கியிருக்காரு. அவங்க தம்பி கார்த்திக் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நீ என்னடா செஞ்ச 250 கோடி வாங்கி நீ ஒன்றுமே செய்யலடா, நீ அதை பற்றி பேச தகுதியாக அவனுக்கு இல்லை. அதனால் வந்து அவன் குறை சொல்லக்கூடாதுங்க. அவன்லாம் ஒரு ஆளுங்க. எங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு யார் நல்லா செய்வாங்க அவங்கள மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம். அவங்க ஆதரவு வந்து எங்கள் ஆதரவு வந்து என்றைக்கும் அவங்களுக்கு உண்டு. அந்த திமுகவுக்கு நாங்கள் கட்ட ஆதரவு கொடுப்போம். நாங்களும் இப்போ எல்லார்ட்டையும் பேசுவோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் போய் ஓட்டு போட்டு இவங்க இதெல்லாம் நமக்கு நல்லது செய்கிறாங்க, எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக போகிறோங்க,
யாருங்க கொடுத்தாங்க இது வரைக்கும்? எந்த காலத்தையும் கொடுத்தது இல்லையா அது? அன்றைக்கி எந்த இடத்து வேணாலும் நாங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு எங்கே ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கிறோம். இல்லைன்னா ஒரு 50 ரூபா இல்லைன்னா வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வர முடியுமா சொல்லுங்கள்? அதெல்லாம் முடியாதுல்ல. அதெல்லாம் இந்த திமுக கொடுக்குதுங்க எங்களுக்கு. அப்போ அவங்க கொடுக்குறத இவங்க ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறான்னு தெரியல. விஜய் வந்து கையால் ஆகாதாளுங்க. அவன் நேராக போய் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும் நாங்கன்னு நினைக்கிறான். அவனை எப்படி போய் நாங்கள் உட்கார வைக்க முடியும்? அவன் என்ன செஞ்சான்? எதுவுமே செய்யாதுவன். அவன் வந்து 250 கோடி விட்டு நான் உச்சத்துலேருந்து வரேன். உச்சத்துலேருந்து உன்னை யார் நான் கூப்பிட்டது? நாங்களே உன்னை கூப்பிட்ட உச்சத்துலேருந்து இறங்கி வாடான்னு கூப்பிட்டோமா? உனக்கு ஆசை சிஎம் உட்காரணுன்னா 250 கோடி ஒரு படம் கஷ்டப்பட்டு நடிச்சாதான் வரும். இதில் உட்காந்தா கொள்ள சம்பாதிக்கிறாங்கன்னு என்ன? எவ்வளோ கஷ்டத்தில் இப்போ எங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு அவங்க சிஎம் பேசும்போது நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். மக்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா முன்னாடி ஆட்சி வந்த அதிமுக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. இவர் என்னென்ன எங்களுக்கு செய்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுச்சாருன்னு அவர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தடையும் விளக்கம் கொடுக்குறாரு. நாங்களாம் படிக்காதவங்களா இருந்தாலும் படித்தவங்களா இருந்தாலும் டிவியில் அவர் பேசுகிறத நாங்கள் கேட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவன் சொல்கிறதெல்லாம் நாங்களாம் ஏற்றுக்க முடியாது. இது வரையிலும் பஸ்ஸில் போகிறதாகட்டும், உரிமை தொகையாகட்டும், எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான நன்றியாக கம்பல்சரி அவரே அடுத்த வாட்டி எலெக்ஷனில் ஜெயிச்சு வரணும், முதலமைச்சராக இருக்கணும்ன்ட்டு எல்லாருமே அதே மாதிரி செய்யுங்க. என் தலைவன் காமராசர், அண்ணா, என் கலைஞர், ஸோ இவங்க பெரியார், இவங்க வழியில் வந்தவர் ஒரு பிள்ளை. அவங்க கைப்பிடிச்சி நடந்தவங்க. நாங்கள் வந்து இவர் கைப்பிடிச்சி நாங்கள் நடந்தோம். அவங்க தாத்தா காலத்தில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னை வரைக்கும் இந்த கோட்பாட்டுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை கூட இந்த டவுலை எடுத்து இப்படி போடுதுன்னா அதுக்கு அந்த ஒரு டிஎன் சார், அந்த ஒரு உரிமை நாளையோட எதிர்காலத்தை இன்றைக்கி உட்காந்து பேசுது. நாங்கள் பேசுவோம். ஒரு நியூஸ் பார்க்கும்போது கூட எல்லாமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். அப்போ அது அந்த குழந்தைக்கு நாங்கள் விதைக்கிறோம்ல, உண்மையை தானே விதைக்கிறோம். பொய்யான கருத்து தெரியாது. மக்களாகிய நீங்களும் ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ப்ரெஸ் டிவியில் இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எத்தனையோ நியூஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். சில கருத்துக்கள் வரும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? ஓரளவுக்கு யாருக்கு மக்களுடைய சக்தி என்ன பேர் கிடைக்குது? இன்னை வரைக்கும் அவர் யாரையாவது தவறுதலாக பேசியிருக்காரா சார்? எதுக்கு இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க? தயவு செய்து மனித நேயம் வாழட்டும், வாழ வையுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ்.